जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது. இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கலாம் வாங்க. கும்பராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது புதிய சிந்தனை உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு, பழைய நண்பர் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு, இது ரெண்டுமே உண்டு. ஏன்னு கேட்டா உங்களுடைய புதுமை, சுய சிந்தனை, சமூக பார்வை, வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறை, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வேலை அப்படின்னு எடுத்துட்டோன்னா டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக வாய்ப்பு நிறைய இருக்கும். அதே போல தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் அப், டிஜிட்டல் சர்வீசஸ், ஏஐ டெக்னாலஜி, சோசியல் மீடியா துறைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான மாற்றங்கள் இருக்கு. நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நண்பர்கள் அல்லது நெட்வொர்க் மூலம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். வாழ்க்கையில குடும்பம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. தம்பதிகள் இருப்பதை மறைக்காமல் பகருங்கள். உங்க தம்பதிகள் ஒருத்தருக்கு மனசுக்குள்ள எதுவாக இருந்தாலும் கரெக்டா பேசுறது நல்லது. திருமணம் நட்பு காதலாக மாற வாய்ப்பு. சில பேருக்கு நட்பு காதலாக மாறும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, திடீர்னு அது ஒரு லவ்வா, ஒரு ப்ரொபோசலா, ஏதாவது இந்த ஒரு விஷயத்துல மாறுவதற்கான வாய்ப்பு வரும். சோ வழக்கமான திருமண முறையை விட உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவு முக்கியம். மறுமணம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா வழக்கமான சூழ்நிலை எல்லாரும் பண்றதா பண்ணாம சோ சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவு முக்கியம். சோ எப்படி செய்யலாம், எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. படிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெக்னாலஜி, சயின்ஸ், அதே போல ஏவியேஷன் போன்ற துறைகளில் நல்ல சிறப்பு. நகரத்திற்கு வெளியே ப்ராப்பர்ட்டி தொடர்பான யோசனை வரலாம். வெளியில அவுட் சைட்ல ஏதாவது லேண்ட் வாங்கலாமா, ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது நண்பர்கள் சொல்வதை விட குவாலிஃபைடு லீகல் அட்வைஸ் முக்கியம். என்னது? குவாலிஃபைடு லீகல் அட்வைஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது போல விவாகரத்து அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஆன்லைன் லோன், இன்ஸ்டன்ட் கிரெடிட் போன்றவற்றில் மிகுந்த கவனம் தேவை. இந்த மொபைல் ஆப்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் வரும். சோ கடன் இங்க வாங்கிக்கோங்க, அங்க வாங்கிக்கோங்க, இதை பண்ணுங்க, நிறைய வரும். அது எதுலயாவது போய் நீங்க மாட்டிண்டு மோசத்துல போய் சிக்கிக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது டிஜிட்டல் கிரியேட்டர், ஷார்ட் பிலிம், அனிமேஷன், எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்ட் துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட், புதிய செக்டர் மீது ஆர்வம் வரும். முழு பணத்தையும் ஒரே இடத்தில் போட வேண்டாம், பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி எப்படி செய்யணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. தனிமை உணர்வு இருந்தால் குடும்பத்துடன் தொடர்பு அதிகரிக்கும். எச்சரிக்கை அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லும் போது ஆன்லைன் டிரான்சாக்சன்ஸ், ஓடிபி, அன்னோன் லிங்க்ஸ் போன்றவற்றில் மிகுந்த பாதுகாப்பு இந்த வாரம் தேவை. எதையாவது ஒரு லிங்கை தொட்டு பணம் போயிடும். ஓடிபி, அன்னோன் லிங்க்ஸ், இதெல்லாம் ஏதாவது தொட்டு தேவையில்லாத பிரச்சனையில போய் சிக்கிக்காதீங்க. பைரவர் வழிபாடு பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில
வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம், தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், வெறும் தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.